நகைச்சுவை மன்னன் என்னுடைய சிசியம் பிள்ளை வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் அழுத மூஞ்சியா இருப்பேன். சந்திரமதிக்கு பிறந்தவன். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, எனது அருமை மாணவன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, மணப்பாறையை சேர்ந்த வினிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். வினிதா. கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ள நரி கூட்டமடி, குள்ள நரி கூட்டத்திலே ஒரு சின்னமா நிக்குமடி, கண்ணி வச்சு வள விரிச்ச ஒரு புள்ளிமான் சிக்குமடி. பம்பை முடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி, பம்பை முடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி, தங்கரதம் போலே ஆடம்பித்தார களி, நீங்கள் தாளத்தையே கேட்டு ஆடு அச்சார சொல்லி, நீங்கள் தாளத்தையே கேட்டு ஆடு அச்சார சொல்லி. அடுத்து டான்ஸ் வர போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துடுவேன். இங்கே இருக்க ஆள்லாம் கொஞ்சம் ஓரமா தலை, ஏன்னா பாவாடை விட மூத்திர கவுச்சி அடிச்சுன்னா எதுக்குத்தியா உட்காந்துருக்கீங்களோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு இங்கே கோமாளி வேஷம் போட்டிருப்பவன், உலகத்திலே கற்றுக் கொடுத்த குருநாதரை யாருமே மறக்கூடாது. என்னுடைய வாத்தியார் பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்.எஸ். மணித்தேவருடைய மாணவனும், என்னுடைய சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தாயமங்கலம் முத்துமாரி. அந்த கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு, கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற ஒரு கிராமத்திலே எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்தோடு உள்ள போயிட்டு அந்த லேடிஸை கூட்டு வரேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பண்ணி துள்ளிய போல குணம் படைச்ச தன்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பண்ணி துளிய போல குணம் படைச்ச தின்னவரே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். யூடியூப் சேனல் இவ்வளவு தூரத்துக்கு இத்தனை உறவுகள் இந்த பகுதியிலே நாடகத்தில் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மைதானே ப்ரோ? இந்த இளைஞர்கள்லாம் இவ்வளவு தூரத்துக்கு நாடகத்தை பார்க்குறாங்கன்னா அது காரணமே யூடியூப் சேனல். யூடியூப் சேனலை எடுத்து அந்த உங்க கைபேசிக்கெல்லாம் வல்லை என்றால் இத்தனை சொந்தங்களை நாடக கலைஞர்கள் பெற்றிருக்க முடியாது. அதே பெரிய விஷயம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் இருக்கிறது காடமங்கலம். உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். தெய்வீக திருமகன்
உனா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலை இந்த தருமாபுரி கிராமத்தில் இருக்கு, உலக நாட்டிலே இருக்கு. ஆனா ஆசிய கண்டத்திலே மிக உயரமான தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா உருவச்சிலை எங்க இருக்குன்னா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி காடமங்கலம் கிராமத்தில் தான் இந்த சிலை இருக்கு. அதுவும் மறைந்த பத்மஸ்ரீ திரைப்பட நடிகர் விவேக் ஐயா அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைத்த சிலை அந்த சிலை. என் அன்பு தம்பி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற காடமங்கலம் ஆறுமுக தேவருடைய மகன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மற்றும் இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்த மண்ணில் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெண்டாம் தாரத்துக்கு அடி ஓடுறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போயிட்டு வரவா. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வளரணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளைல அண்ணன் தம்பியா நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.